அவ்வளவு பெரிய ஒரு பலமான கூட்டணியை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வன்மை இருந்துச்சு. நான் கிங் மேக்கராக இருக்கணுமா அல்லது கிங்காக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த திராவிட கட்சியும் 234 இடங்களிலையும் இலை சின்னத்தில் போட்டி போட்டது உண்டா அப்படின்னா கிடையாது. ஒரு எப்படி அவங்க அவரை நம்பிக்கைக்குரியவர்னு நினைச்சாங்கன்றது நமக்கு தெரியல. அப்புறம் அவர் ஆட்சிக்கு வர்றார். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே தான் தெரியுது அவரை எல்லாரும் குறைவாக மதிப்பிட்டுட்டாங்கன்ட்டு. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த காணொலியில் நாம் தொடர்ந்து தேர்தல் வரலாறை பேசி வருகிறோம். 1952 நாம் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் பேசி வந்திருக்கோம். இது பிளேலிஸ்டில் இருக்குது, நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த காணொலியில் நாம் 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சூழல் அப்போ எப்படி 5 முனை போட்டியாக இருந்தது, இதை பற்றி விவரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் இரா கண்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். இந்த 2016 தேர்தல் அதில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு விஸ்வரூபம் எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு 5 முனை போட்டி நிலவுது. அந்த சூழல் எப்படி இருந்ததுன்னு? அது ஒரு பெரிய வாய்ப்பு அந்த அம்மையாருக்கு அமைஞ்சது. அப்படி ஏன்னா அவங்க 84க்கு பிறகு எந்த கட்சி ஆட்சியில் இருந்ததோ அது மீண்டும் ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரம் இல்லை. அதை எம்ஜிஆர் பண்ணார். தொடர்ந்து 3 முறை வந்தார். அதில் முதல் முறை ஒரு பாதி நேரம்தான், பாதி காலம்தான் அவர் ஆண்டார். அதுக்கு பிறகு கூட 4 ஆண்டுகள் தான். அதுக்கப்புறம் 3ஆவதாக வந்த ஆட்சியில் அவர் இடையிலேயே தவறிடுறார். இருந்தாலும் தொடர்ந்து ஒரு 10.5 ஆண்டுகள் எம்ஜிஆருடைய ஆட்சி என்பது நடக்குது. இவங்களை அதுக்கு பிறகு 89 திமுக வருது. அதுக்கப்புறம் 91 அதிமுக வருது. 96 திமுக வருது. மாற்றி தான் இவர்கள் வருகிறார்கள். அதை முதல்ல ரொம்ப நாளைக்கு பிறகு 84 பிறகு உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு அதை முறியடிக்கிறார். அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டுகிறார் ஜெயலலிதா. அவர்களுக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது? ஒன்றும் இல்லை, இப்போ விஜயகாந்த் தனியாக நிற்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர்களுக்கு அந்த புது தெம்பு வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி 4 முனை போட்டி அல்லது 3 முனை போட்டி அப்படின்னு வரும்பொழுது எந்த தனி கட்சி பெரிய அளவில் பலமாக இருக்கிறதோ அந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் அதாவது கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த கூட்டணி நீங்கள் எப்படி அமைக்கிறீங்கன்றதை பொறுத்து அதனால் நீங்கள் வெற்றி அடையிறதுன்றது உண்டு. அது 67 அண்ணா பண்ணது. அதுக்கு பிறகு உங்களுக்கு அது மாதிரி பின்னாடி நிறைய சொல்லலாம். ஆனால் 1980 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருந்தும் கூட எம்ஜிஆர் தன்னந்தனியாக இருந்து அவர் அதை வென்றார். 38% வாக்குகளை அவர் பெற்றார். எப்படின்னா அப்போது அவர் பக்கம் இருந்த அனுதாபாலை அவ்வளவு பெரிய ஒரு பலமான கூட்டணியை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வன்மை இருந்துச்சு. அதே தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே இந்த 2014 விடுபட்ட அந்த உறவு, ஏன்னா 2013 அவர்கள் மன்மோகன் சிங் அரசிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. இந்த இலங்கை பிரச்சனை, மற்ற சிக்கல்கள், 2G அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அழுத்தத்தை தருது. அவங்க வெளியே வந்துடுறாங்க. 2014 அவருடைய ஆட்சி முடிஞ்சு புதிய தேர்தல்கள் நடக்குது. அந்த தேர்தல்களில் உங்களுக்கு பெரிய அளவில் பிஜேபி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வடக்கில் அவங்க வருவாங்கன்றது நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. இங்கே அந்த தேர்தலில் இவர்கள் 2 பேரும் தனியாக தான் நின்னாங்க, திமுகவும் காங்கிரஸும். 2016 சட்டமன்ற தேர்தலில் அந்த விடுபட்ட உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படுது. இப்போ அது 10ஆவதுன்னு நினைக்கிறாரு கலைஞர் கருணாநிதி. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ 3ஆவது சக்தியாக உருவாகி வரும் 2005 2006 தேர்தலிலிருந்து உருவாகி வரும் விஜயகாந்தை அழைக்கிறார். பல நேரம் வேண்டி விரும்பி அழைக்கிறார். அவர் ஒரு மூத்த தலைவராக ஆயிடுறாரு கலைஞர். அவருக்கு ஒரு மூத்த 80 வயதுகளில் மூத்த 85 தாண்டிடுறாரு. 85 இருக்குமா அவருக்கு? அப்போது 85 இருக்கும். அதனால் ஒரு தந்தை மாதிரி அவர் பலமுறை அழைக்கிறார். அதற்கு சரியான ஒரு விடை வரமாட்டேனது. எதிர்வினை ஆற்றுவதில்லை இவர். ஒரு சிக்னல் கிடைக்கும் பொழுது பழம் நழுவி பாலில் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஆனால் அப்படி நடக்கலை. ஏன்னா காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன், காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு மாநாட்டில் அவர் கேட்குறார் விஜயகாந்த் அவருடைய தொண்டர்களை, அங்கே வந்திருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களை, நீங்கள் நான்
கிங் மேக்கராக இருக்கணுமா அல்லது கிங்காக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறார். நான் அரசனாகவே இருக்கணுமா அல்லது அரசனை உருவாக்குபவனாக இருக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்களெல்லாம் நீங்கள் அரசனாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவர் அந்த நேரத்தில் அவர் இந்த ரெண்டு திராவிட இயக்கங்களோட இல்லாத கட்சிகள் சில, யார், மதிமுக மாதிரி, அப்போ விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் நினைக்கிறேன், இந்த ரெண்டு பேரும், இந்த இடதுசாரி அப்புறம் மைய சக்திகள், இவங்க எல்லாம் வந்து அவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறோம் அப்படின்றாங்க. அவர் அதை சொல்கிறார். இந்த மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க, வி வில் மேக் யூ கிங்னாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ என் தலைமையில் இது நடக்கும், இந்த கூட்டணி. அப்போ அவர் ஒரு கூட்டணியை உருவாக்குகிறார். அதில் 105 இடங்கள் அல்லது 104 இடங்கள் அவர் போட்டி போடுறார். அப்புறம் தாராளமாக மற்றவர்களெல்லாம் கம்யூனிஸ்டுகளே 2 பேரும் ஒரு 50 இடங்களில் போட்டி போடுறாங்க, 25 இடங்களில் போட்டி போடுறாங்க. மதிமுக கிட்டத்தட்ட ஒரு 28-29 இடங்களில் போட்டி போடுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இப்படி அது வந்து ஒரு பெரிய ஒரு 3வது அணியாக, ஒரு பெரிய அணியாக. அப்போ தான் வைகோவெல்லாம் நிதானம் இழந்து பேசினதெல்லாம் நடந்துச்சு. இவ்வளவும் நடந்துச்சு. அவரை வந்து முன்னிறுத்தி அந்த தேர்தலை அவர்கள் சந்தித்தார்கள். அவர் தனியாக போகிறாருன்னு தெரிஞ்ச உடனேயே ஜெயலலிதா அம்மையாருக்கு இது வந்து வாக்குகள் சிதறப்போகுது. அதாவது எதிரணிக்கு, அதாவது 2 அணியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வழிகள், ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு வாக்காளருக்கு ரொம்ப குறைவு. இப்போ ஒரு 3 பெரிய அணிகள் மாதிரி இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் இது தவிர பாமக அந்த தேர்தலில் தனியாக இருக்காங்க இல்லையா, 2016 அவர்கள். அப்போது வட தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து கொஞ்சம் வாக்குகளை பிரிச்சுருவாங்க. இதெல்லாம் பார்த்து தனிப்பட்ட முறையில் தமிழகத்தினுடைய 2016 நிலைமையில் ஒரு மிகப்பெரிய கட்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தனி ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக தான். 2011 அந்த அம்மையார் தந்த 2016 வரைக்குமான ஆட்சி ஒரு நல்லாட்சின்னு கூட நீங்கள் சொல்லலாம். பல நலத்திட்டங்களை அவர்கள் வாரி வழங்கிய ஒரு ஆட்சி. அதனால் அவங்க சொந்தமாகவே நிற்கலாம், யாரையும் அரவணைச்சிக்காதன்னு சொல்லிட்டு ஒரு 7 சின்ன சின்ன கட்சிகள், சரத்குமாருடைய கட்சி, கருணாஸ், அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சியா, ஜனநாயக கட்சி, இந்த மாதிரி ஒரு 7 பேருக்கு இரட்டை இலையில் அவர்கள் நிற்கணும்னு சொல்லிட்டு அவர்களை சேர்த்துக்கிட்டு மீதி 227 இடங்களில் அதிமுகவுடைய வேட்பாளர்களை நிறுத்தி மிகப்பெரிய வெற்றியை 40.8% வாக்குகளை அள்ளுகிறார்கள். இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த திராவிட கட்சியும், இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளில் 234 இடங்களிலையும் இலை சின்னத்தில் போட்டி போட்டது உண்டா அப்படின்னா கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலே கிடையாது. உதயசூரியன் மட்டும் அந்த மாதிரி பண்ணுச்சு. எப்போனா 1977 230 இடங்களில் அவங்க போட்டி போட்டாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சின்னு சொல்லிட்டு மணலி கந்தசாமியினுடைய கட்சிக்கு 4 இடங்கள் கொடுத்தாங்க. அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாங்கன்றது என்னுடைய எண்ணம். அதுக்கு பிறகு 1977க்கு பிறகு உங்களுக்கு 2016 40 ஆண்டுகளுக்கு பிறகு இது நடக்குது. பெரிய வெற்றியை ஈட்டுக்கிறார்கள். ஏன்னா அந்த நலத்திட்டங்கள் அவங்க நடத்தின பல ஆட்சிகளில், அந்த 3 ஆட்சிகள் நடத்தியிருக்காங்க. அந்த 3 ஆட்சிகளில் இது வந்து ரொம்ப பெரிய குற்றம் சொல்ல முடியாத நலத்திட்டங்களையே நிறையா கொடுத்த ஒரு ஆட்சியாக இருந்தது. அதில் அவர்கள் பெரிய வெற்றியை அடைந்தார்கள். அதுதான். அதுக்கப்புறம் அதற்கு முன்பாகவே அவங்களுக்கும் விஜயகாந்துக்கும் அந்த அவர்கள் வென்று வந்த உடனேயே சட்டமன்றத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துடுது. அதில் வந்து நான் வெட்கப்படுகிறேன், உங்களோட தகுதியற்றவர்களை கொண்டு வந்து இந்த பெரிய இடத்துல வச்சுட்டேன், உங்களோட கூட்டணி வச்சதுக்காக நான் வெட்கப்படுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த அம்மையார் இனிமேல் உங்களுக்கு வந்து இறங்கு முகம்தான் சொல்லிடுறாங்க. அறம் பாடிட்டாங்களோன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு உண்மையிலேயே அவருக்கு உடல்நலமும் சரியில்லாமல் போயிடுச்சு. அவருடைய அரசியலும் ஒரு நிலை இல்லாமல் போய் தமாகவும் ஒரு தேய்பிரையை நோக்கி போயிடுச்சு. அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் அந்த தேர்தலில் பெரிய அளவில் திமுக கிட்டத்தட்ட 98 இடங்களை வென்றார்கள். பெரிய இடத்துல வென்றார்கள். அதாவது அது எதனால் அப்படின்னா அவர்களுக்குள் ஒரு பெரிய கூட்டணி பலம். திமுக மட்டுமே 89, பிறகு காங்கிரஸ் அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து அவர்கள் வென்றார்கள். 2016 அம்மையாருடைய ஆட்சி வருது. அவங்க வந்து அவர்களுடைய நடையெல்லாம் தளர்ந்து போகிறது, அவங்க உடல்நிலை வந்து மோசமாகிறது நமக்கு தெரியுது. ஸோ அவங்க உடல்நலம் சரியில்லை. அதுக்கப்புறம் ஒரு 3.5 மாதத்துக்கு மேலே அவர்கள் மருத்துவமனையிலிருந்து டிசம்பர் 5 நினைக்கிறேன் 2016 தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் எப்படி அவர்களுக்கு பின்னாடி அந்த ஸ்டாட்டஸ்கோ, அதாவது தற்போதைய நிலையை தொடர வேண்டும் அப்படின்ட்டு
மத்தியில் இருக்க பாஜகவினுடைய தலையீட்டினால ஓபிஎஸ் இதற்கு முன்பாக 2 முறை அவர் முதல்வராக இருந்தார், அவரே முதல்வராக வரட்டும் அப்படின்ட்டு அவர் இருந்தார். அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அந்த காலகட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமின்னு அதற்கு முன்னால் பெரிய அளவில், அதாவது அரசியலை கூர்ந்து நோக்குகிற பத்திரிகையாளர்கள், ஆர்வலர்களை தவிர ஒரு பெரிய அளவில் பார்வையில்லாத திரு எடப்பாடி பழனிசாமி அவர் அரியணை ஏறுகிறார். அந்த காலகட்டம், அந்த அரசியல் சூழலை நீங்கள் அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இல்லை, அவர் முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 1998 30 இடங்கள் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளும் ஒன்றாக பாராளுமன்ற தேர்தலில் வென்றபோது, அவர் அப்படி வென்ற 30 அதிமுகவினுடைய பல எம்பிக்களில் அவர் ஒருத்தர். அதனால் எடப்பாடி ஒரு எம்பியாக என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அவர் தமிழகத்திலேயே அரசியல் பண்ணக்கூடியவராகத்தான் எனக்கு தெரிகிறார். நான் ஒரு விவசாயின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த மாதிரி அந்த அம்மா அவங்கள அங்கே அனுப்புனாங்க அந்த மாதிரி. அப்புறம் 99 தேர்தலில் அவர் தோத்துடுறார். திருச்செங்கோட்டில் தான் வென்றார். தோற்று போயிடுறார். அவர் அதாவது ஆங்கிலத்தில் ஒரு டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நம்பவே மாட்டீங்க இந்த குதிரை வெல்லும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவர் பின்னாடி இருந்து ஓபிஎஸ்ஸுக்கும் சசிகலாவுக்கும் ஒரு 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 போட்டி அப்படின்னு வரும்பொழுது, சசிகலாவே அந்த இடத்துக்கு வரணுன்ட்டு ஆசைப்பட்ட பொழுது ஓபிஎஸ் கொஞ்சம் நிதானித்திருந்தார்னா உச்சநீதிமன்றம் அவருக்கு எல்லா வேலைகளையும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு காலம் கணிந்திருக்கு இயற்கையாக. அதை எப்படி ஒரு முதல்வராக இருந்த ஒருத்தரால் எப்படி அதை கணிக்க முடியாத போயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அம்மையார் இவரை கூப்பிட்டு அவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் இறங்கிடணும்னு சொல்லிட்டு கடிதம் கேட்குறாங்க. தன்னை சட்டமன்ற அதிமுகவினுடைய கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கிற அந்த வேலையும் நடந்துருது. நடந்த பிறகு போய் ஆளுநரை சந்திக்கிறாங்க. சந்தித்து தன்னை முதல்வராக அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற அதிமுகவினர் இவரை அந்த கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்ததை கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த கடிதம். அவர் அமைதியாக இருக்கிறார். 1 நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள் போகுது, 4 நாள் போகுது. அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுக்கு இடையில் இவர் போய் நான் தியானம் பண்ணுறேன், February 7 பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறார். இப்போது ஆளுநர் ஏன் உடனடியாக எதிர்வினை ஆற்றலைன்னா அவருக்கு தெரியுது, அவருக்கு நுண்ணறிவு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரப்போகுது மிகை சொத்து குவிப்பு வழக்கில். அந்த வழக்கில் இவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு ஒரு 51% இருக்குது அப்படின்ற தகவல் ஆளுநர் மாளிகை வித்யாசாகருக்கு தெரிகிறது. முதல்வராக இருக்கிற ஓபிஎஸ்க்கு இது தெரியவில்லை என்பது எனக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது. இதை குருமூர்த்தி சொல்லித்தான் அந்த நடவடிக்கை அவர் பண்ணாருன்ட்டு குருமூர்த்தியை நமக்கு பின்னாடி சொல்லியிருக்கார். அதனால் கொஞ்சம் ஒரு வாரம் அவர் பொறுத்திருந்தா, இந்த கடிதத்தை கொடுத்துட்டார், ராஜினாமா கடிதத்தை, பரவாயில்ல. அவர் அமைதியாக இருந்திருந்தார்னா மீண்டும் அந்த இடத்துல அவருடைய நிலையே வேறு மாதிரி இருந்திருக்கும் இன்றைக்கி. அதனால் சில நேரங்களில் நாம் காலத்தை என்ன சொல்கிறது கணிக்க முடிய மாட்டேனுது. அந்த நேரத்தில் அந்த தருவாயில் மிக ஓபிஎஸ்க்கு நிகராக தனக்கு நம்பிக்கைக்கு உரியவராக ஒருவர் தென்படுவாரான்னு பார்க்கும் பொழுது அப்படி தென்படுறவர் தான் எடப்பாடி. இவர் எப்படி அவங்க அவரை நம்பிக்கைக்கு உரியவர்னு நினச்சாங்கன்றது நமக்கு தெரியலை. ஆனால் அவருடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக அவர் காலில் விழுறது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பல பேர் அப்படி விழுவாங்க, அவரும் விழுறார். அப்புறம் அவர் ஆட்சிக்கு வர்றார். அவர் ஆட்சிக்கு வந்த உடனே தான் தெரியுது அவரை எல்லாரும் குறைவாக மதிப்பிட்டுட்டாங்கன்ட்டு. அவர் தன்னை உறுதிப்படுத்திக்கிறார் அந்த இடத்துல. அவர் 4 ஆண்டுகள் 2 மாதம் ஆட்சி பண்ணுறார். பல சாகசங்களை செய்கிறார் அந்த ஆட்சியில். அவர் அந்த கட்சியில் தன்னை அந்த இடத்திற்கு கொண்டு வந்த சசிகலாவையே அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றுகிறார். அந்த கட்சியில் இவருடைய ஆளுமையை தாங்க முடியாமல் டிடிவி தினகரன் வெளியே போய் விடுகிறார். கொஞ்ச நாள் தனியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தனி கட்சியை தொடங்குகிறார். இவருக்கு முன்னாடி யாருடைய தலைமையில் இவர் அமைச்சராக இருந்தாரோ அவர் இவருக்கு கீழே பணிபுரிகிறார், ஓபிஎஸ். அதுக்கப்புறம் அவரை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிடுறார். இப்படி பல சாகசங்களை செய்தாலும் கூட 2021 தேர்தல் வரும்பொழுது அவர் பெரிதாக சோபிக்கவில்லை. ஒரு 2021க்கான தேர்தல் லீடோட நாம் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.